You will raise up the generation for Christ. Amen. This is the generation of Jesus. Amen. Amen. நீங்க எழுப்புகிற இந்த சந்ததி இயேசுவின் சந்ததி. இயேசுவுக்கு முன்னாடி சந்ததிகள் வேதத்திலே போடப்பட்டு இருக்கிறது. இயேசுவுக்கு பின்னாடி சந்ததிகள் போடப்படவில்லை. இயேசுவின் மூலமாய் நாம் பிள்ளைகள் அனைவரும் இயேசுவின் சந்ததியாக மாறப்பட்டு இருக்கிறோம். This generation is Jesus generation. This generation is beautiful generation. This generation is going to shine for Jesus. Amen. Amen. இன்னைக்கு முழு மனசா உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. அப்பா, இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி வளர்ப்பேன்ப்பா. நான் சொல்லி வளர்ப்பேன். நீங்க செஞ்ச நன்மைகள் எல்லாம் நான் சொல்லுவேன்ப்பா. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை அறிந்த சந்ததியாராய் அவ எழும்பும். You will rebuild. You will raise up. Amen. You will rebuild the old ruins. You will raise up a generation. Amen. Amen. மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னது? திறப்பானதை அடைக்கிறவன் என்று. ஹalleluya. ஆங்கிலத்துல மிக அழகா சொல்லுகிறது, You will be repairer of the breach. Amen. Amen. breachனா என்ன தெரியுங்களாங்க? ஆமா, சொல்வாங்கல்ல, செக்யூரிட்டி பிரீச் ஆயிடுச்சு. எங்க செக்யூரிட்டி பலப்படுத்தப்படுகிறதோ அங்க ஒரு சின்னதா ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா they will say security breach. There is a small opening. அந்த சின்ன ஓப்பனிங்குள்ள உங்களுடைய பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் பண்ணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய பாதுகாப்பின் கரம் கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டுருச்சுன்னா சத்ரு உள்ள நுழைவான். The whole thing is disturbed. அது சொல்வாங்க, ஒரு சின்ன லூப் ஹோல் சொல்வாங்க, சின்ன லூப் ஹோல். ஆனா இன்றைக்கு ஜெபிக்கிற கூட்டமாகிய உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்க அதை ரிப்பேர் பண்ணுவீங்க. எங்கெல்லாம் வாட்டர் இருக்குதோ அந்த வாட்டையெல்லாம் அடைக்க போறீங்க. ஹalleluya. இச்சை என்னும் அந்த பிரீச் நம்ம அடைக்க போகிறோம். ஆமென். பெருமை என்ற பிரீச் நம்ம அடைக்க போறோம். சுயம் என்கின்ற பிரீச் நம்ம அடைக்க போகிறோம். பிரிவினை அவர் பேசினதா ஆண்டவர் வருவாரா? நான் பேசின ஆண்டவர் வர மாட்டாரா? இந்த பிரிவினையின் ஆவிகளை கர்த்தர் அடிச்சு சரத்த போறார். ஆமென். இதெல்லாம் எங்க தெரியுமா நடக்கும்? முழங்கால்ல நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். முழங்கால்ல நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இது வரைக்கும் நின்னு போராடினவன் இந்த இடத்துல மட்டும் உபவாசித்து ஜெபித்து போராட ஆரம்பிக்க போறீங்க. ஏன்னா இது பயங்கரமானது. சத்ருவின் நுழைவாயில் பெரிதல்ல. சத்ருவுக்கு பெரிதான வாசல் நமக்குள்ள கொடுக்கப்படல. சின்ன இடத்தை எவனை விழுங்கலாமோ என்று வஞ்சிக்கிறவனாக யூதாவின் ராஜ சிங்கம் அல்ல, சிங்கம் போல வருகிறவன். அவன் டூப்ளிகேட். சின்ன இடத்துல தான் நுழையணும்னு பார்ப்பான். அந்த சின்ன இடத்தை எல்லாத்தையும் நம்ம முழங்கால்ல அடைக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க முழங்கால்ல கையை வச்சு சொல்லுங்க, இந்த முழங்கால்கள் தேயட்டும், இந்த முழங்கால்கள் தேயட்டும், இந்த முழங்கால்கள் முடங்கட்டும், இந்த முழங்கால்கள் முடங்கட்டும். ஹalleluya. நான் சவாலா சொல்றேன், இந்த முழங்கால்கள்ல தேஞ்சு இருக்கணும். ஆமென். இந்த முழங்கால்கள் தேஞ்சிருக்கும். காப்பு காய்க்கணும். இஸ்லாத்தை சார்ந்தவர்களுடைய நெற்றியில ஒரு அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன். 12 மணிக்கு பகல் வெள்ளிக்கிழமை ஆனா அவன் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்தா கூட நண்பர்கள் அவர்கள் கச்சப் எடுத்து விரித்து இருக்கிற இடத்துல அவர்கள் தொழுகை செய்கிறார்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு திறப்பை அடைக்கிற ஒரு வல்லமையை, யாருக்கும் கொடுக்காத ஒரு மகிமையின் வல்லமையை உன்னை நம்பி ஜெபிக்கிறவன் நம்பி கொடுக்கிறார்னா எப்படியா ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? திறப்புல நின்று ஜெபிக்கணும். திறப்புல நின்று ஜெபிக்கணும். திறப்பை அடைக்கிறவனாக நான் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சத்துரு எங்கெல்லாம் உள்ள நர வரானோ அது எல்லாத்தையும் அடைக்கிற பொறுப்பு நம்ம கையில கர்த்தர் கொடுக்கிறார். எங்க நல்ல மீன் குழம்பு வச்சுட்டு அதுல சின்னதா ஓரத்துல ஒரு பல்லி விழுந்துருச்சுன்னா மீன் குழம்பு சாப்பிடுவீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அது ஒன்றுமில்லாமல் போயிடுதுல. நீங்க எல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சுட்டு சத்ரு உள்ள நுழையறதுக்கு சின்னதா ஒரு ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் முழு எல்லாவற்றையும் அதை கெடுக்கிறவனாய் அவன் மாறுவான். இன்றைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? அந்த சின்ன
சின்ன ஓட்டைய, அந்த சின்ன பிரீச்சை நீங்க தான் ரிப்பேர் பண்ண போறீங்க. முழங்கால்களில நின்று ரிப்பேர் பண்ண போறீங்க. ஹalleluya. உன் தனி அறையில ரிப்பேர் பண்ண போற. ஆமென். ஆமென். ஜெப கூடுகையில இணைந்து ரிப்பேர் பண்ண போற. ஆமென். ஹalleluya. ஐக்கியங்கள்ல இணைந்து ரிப்பேர் பண்ண போற. ஆமென். குடும்பத்தோட இணைந்து ரிப்பேர் பண்ண போற. எந்தெந்த பிரச்சனை எந்தெந்த லெவல்ல இருக்குதோ அங்கங்க ரிப்பேர் நடந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. முதல்ல ஒண்ணு கேட்டா அது என்னதுமா? Rebuild. ரெண்டாவது என்ன கேட்டோம்? Raise up. மூணாவது என்ன கேக்குறோம்? Repair. ரிப்பேர். ஆமா, எல்லாம் ஓட்ட உடைச்சல் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி தக 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 தகன்னு ரெடி பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான்காவது கடைசியாக கர்த்தர் சொல்றாரு, குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவாய். இப்ப இது சொல்லும் போது நாங்கெல்லாம் நல்லா தானே குடியிருக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த குடியிருப்பு கர்த்தர் பூலோக குடியிருப்பை குறித்து பேசல. பூமிக்குரிய கூடாரம் அழிவுள்ள கூடாரம். பேதுரு அததான் சொல்றாருப்பா, நம்ம இந்த உலகத்துல பரதேசிகளாகிறோம். ஆமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தினுடைய 1 வசனம் என்று நான் நம்புறேன். 1 அதிகாரத்தினுடைய அடிக்கடி சொல்வார் அந்த அதிகாரத்துல பரதேசி பரதேசி சொல்றாரு. யார? நம்மள பார்த்து. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தனியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில், எங்க பொந்து தேசத்துல இருந்து வந்தவனை என்னன்னு கூப்பிடுவோம்? பொந்தியன்னு சொல்லலாம். இப்போ ஆசியா பிலாத்துன்னு தானே சொல்றாங்க. பொந்து பிலாத்துன். ஆமா. பித்தனியா தேசம், கப்பதோக்கியா. யூ ஆல்வேஸ் சே, இப்போ இந்தியா தேசத்துல இருந்து நம்ம வந்ததுனால நம்ம யாரு? இந்தியன்ஸ். தமிழ்நாட்டுல இருந்து வந்ததுனால நம்ம யாரு? தமிழர்கள். பா, தமிழ்நாட்டுல தமிழர்கள். இப்படி நம்ம எந்த நாட்டுல இருந்து வரோமோ அந்த நாட்டினுடைய பேரை சொல்லிதான் சொல்றோம். கோயம்புத்தூரியன்ஸ், கரெக்ட் தானே? ஆனா இத்தனை 5 இடத்துல இருந்து சிதறி இருக்கிறவர்களை பார்த்து பேதுரு சொல்றாரு, 2வது வசனத்தினுடைய நடுப்பகுதியை வாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா அன்பா சொல்லுங்க. அன்பா சொல்லுங்க, திட்டாம சொல்லுங்க. திட்டாம பரதேசின்னு சொல்லாதீங்க, அன்பா சொல்லுங்க. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஊரு நமக்கு சொந்தமானது அல்ல, இது கூடாரம். உனக்கு வீடு அங்க கட்டப்படுகிறது. நீங்க வேதத்துல அந்த ஆதி மொழியில எழுதப்பட்ட அர்த்தம் எப்படின்னா, நம்ம இந்த உலக வாசம் வந்து கூடாரம். அது எப்போ வேணாலும் பிரிச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஆனா அங்க உனக்கு நித்தியமான யுக யுகமான தெய்வத்தோடு கூட நிலைத்திருக்கிற வீடு, நிலைத்திருக்கிற ஒரே வீடு, தங்கத்தில் பதிக்கப்பட்ட வீடு. அதுல 12 கற்கள் இருக்கும். அந்த ஒரு கல்லு பேர் தான் ஜெசிந்த். எனக்கு பரலோகம் போனோம்னு ஆசை, அதனாலதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நான். சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, குடியிருக்கும்படினா கர்த்தர் குடியிருப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த நித்திய குடியிருப்புக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கரங்களை தட்டி பாதைக்கு நேராய் உங்களை நடத்துகிறார். அந்த பாதைக்கு நேராக, பரலோக பாதைக்கு நேராக, நித்திய குடியிருப்புக்கு நேராக ஜெபிக்கிறவங்க மாத்திரம் தான் ஜெயம் எடுப்பான். வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். யார் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். என் ஊழியத்துல ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. இதோ வாலிப பிள்ளைங்களுக்காக நான் காலேஜ்ல போய் பேசினப்ப கேட்டாங்க, அண்ணன் இவ்வளவு மிராக்கிள்ஸ், இவ்வளவு அற்புதம், இவ்வளவு வல்லமை, இவ்வளவு வார்த்தை உங்களுக்கு எங்க கிடைச்சது? 30% மேடையில நடக்கும், 70% முழங்கால நடக்கும். 30% எங்க நடக்கணும்? மேடையில நடக்கணும். 70% தனி அறையில இவர்களுக்காக தொடர்ந்து போராடி 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 ஜெபிக்கும் பொழுது பரலோக பாதைக்கு நேராக எடுத்து செல்வார். 4வது ப்ராமிஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. You will be restorer of the streets. அந்த ஸ்ட்ரீட்ஸ் எங்க தெரியுமா உங்களை கொண்டு செல்லும்? பரலோக குடியிருப்புக்கு கொண்டு செல்லும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் 4 காரியங்களை உங்களுக்கு பிளெஸிங்கா வச்சிருக்காரு. You will rebuild. எதெல்லாம் ஏற்கனவே நல்லா இருந்த ஒன்று பாழாய் கிடக்குதோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய என்ன சூழ்நிலையா இருக்கலாம், நீங்க இப்ப பாழாய் கிடக்கிறத நீங்க மீண்டுமாய் ரீபில்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஜெனரேஷன்ஸை நீங்க சந்ததியாய் ஆண்டவருக்கென்று ஒரு சந்ததியை நீங்க ரைஸ் அப் பண்ண போறீங்க. நீங்க பிரீச்சஸ், சின்ன 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 சின்ன
ஓப்பனிங்ஸ் பிசாசானவனுக்கு கொடுக்கறத நீங்க ரிப்பேர் பண்ண போறீங்க. ஜெபிச்சே பண்ண போறீங்க. ஆமென். உங்க இடத்துல இருந்தே பண்ண போறீங்க. ஆமென். எல்லா ரிப்பேரும் அங்கங்க போய் பண்ணணும். ஏசி மெக்கானிக் வந்தாருன்னா ஏசிக்கு மேல ஏறி ரிப்பேர் பண்ணணும். ஜெபம் பண்றோம் ரிப்பேர் பண்ணணும்னா முழங்கால் பண்ணிக்கினே ரிப்பேர் பண்ணணும். எங்கனாலும் பிரச்சனை இருக்கலாம், ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கலாம், ஆனா நீ வீட்ல முழங்கால்ல இருந்து அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். இன்னைக்கு சில பிரச்சனைகளை இங்க இருந்தே முடிவு கட்ட போறோம். சொல்லுங்க, முடிவு உண்டாகும். முடிவு கட்ட போறோம். சொல்லுங்க, முடிவு கட்ட போறோம். ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. கடைசியாக you will be restorers. குடியிருக்கும்படி பரலோக ராஜ்யத்துல நீங்கள் குடியிருக்கும்படி அதற்கு நேராய் நடத்தி செல்லுகிற பாதைகளை திருத்துகிறவர்களாய் நீங்கள் பெயர் பெறுவீர்கள். Amen. You are going to get that name. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த பெயரை கொடுத்து உங்களை புகழ்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்ல போகிறார். நரகத்தின் வாசலை அடைக்க போறோம், பரலோகத்தின் வாசல்ல சேர்க்க போறோம். ஆமா, அந்த பேர் இந்த சபைக்கு வாங்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். என் தகப்பனுக்கு 5000 சபைகளை நிறுவணும், 5 லட்சம் ஆத்துமாக்களை சந்திக்கணும், இன்னும் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகணும்னா ஹalleluya ஜெபிச்சா மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், அப்பா நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்க போறேன். ஏற்கனவே ஜெபிச்சீங்கன்னா சொல்லுங்க, இன்னும் ஜெபிக்க போறேன். இன்னும் ஜெபிக்க போறேன். சோராது ஜெபிக்க போறேன். விழித்திருந்து ஜெபிக்க போறேன். ஆமென். ஆமென். இயேசு எப்படிலாம் ஜெபம் பண்ணாருமா? அதிகாலையிலே ஜெபம் பண்ணார், வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணாரு, இரவெல்லாம் ஜெபம் பண்ணாரு, அதிக நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணாரு, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாரு. அவரை போல நம்மளும் ஜெபிக்க போறோம். ஆமென். பாடலாமா? சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே, சோராது அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. I will pray. I will pray for my family. I will pray for my church. I will pray for my nation. I will pray for revival. I will pray for my blessings. நாடி வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து நான் வரேன். இங்கே வந்து ஆரிய கற்றுனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எப்பவுமே. நாங்கள் இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்குன்னு இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறேன். ஜூட்டும் கற்றுக்குன்னு ஜூட்டும் தைக்கிறோம். என்னோட பேர் தீபா. நான் ஒரு மகிழ் வித் மகிழ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 year ஆகுது. நான் இங்கே வந்து ஆரி கிளாஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நான் வந்து. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் என்னோட வீட்லேயோ சரி வெளியேயோ சரி நிறையா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வர அமௌண்ட்டை வச்சு என் பசங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பினா அதுதான் எனக்கு. பிகாஸ் நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது எனக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.